நேபாளம் பெருவெள்ளம் குறித்து நம்ம பார்க்கக்கூடிய எந்த காட்சியிலுமே ஒரு சொட்டு மழை துளி கூட இல்ல. ஆனா சுனாமி போன்று பெரிய வெள்ளம் ஏற்பட்டு உலகையே மிரள வச்சிருக்கு. அதை தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான எந்த அறிகுறியுமே அறிவியல் பூர்வமா இல்ல. ஆனா நேபாளமே ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாகும் அளவிற்கு ஆட்டம் கண்டிருக்கு. என்ன நடக்குது நேபாள்ல, இதனால இந்தியாவிற்கு ஏற்பட போகும் பாதிப்பு என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திறன்பேசி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நேபாள பெருவெள்ள காட்சிகள் தான் சோசியல் மீடியாவை திறந்தாலோ அல்லது நியூஸ் சேனலை திறந்தாலோ அதிகப்படியான வரக்கூடிய ஒரு வெள்ள பாதிப்பு காட்சிகளா இருக்கு. அதை பார்க்கும்பொழுது இந்த அளவிற்கு ஒரு பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, இது வெள்ளமா அல்லது சுனாமியா அப்படின்னு நம்மளை குழப்பம் அடைய செய்யும் அளவிற்கு வரலாறு காணாத ஒரு பேரிடர் அங்க ஏற்பட்டிருக்கு. அதுல குறிப்பா இது வெள்ள பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது மழை பெய்ஞ்சாதான் ஏரிகள் நிரம்பி, குளங்கள் நிரம்பி, நீர்நிலைகள் நிரம்பி வெள்ளம் வரும். ஆனா அங்க ஒரு துளி மழை கூட பெய்யற மாதிரியான எந்த காட்சியுமே சோசியல் மீடியால நம்ம பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள் எதுவுமே இல்ல. அப்படி இருக்க சூழல்ல எப்படி அந்த இடத்துல இவ்வளவு பெரிய வெள்ளம் வரும் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே பிரதானமா எழக்கூடிய ஒரு கேள்வியா இருந்தது. அந்த கேள்விக்கான விளக்கம் என்னன்னா, எதனால அந்த பெருவெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட் அப்படின்னு சொல்லப்படுற GLOF, அதாவது பனிப்பாறை ஏரி உடைப்பு. இமயமலைகள்ல பாத்தீங்கன்னா சுத்திலுமே ஒரு பனிப்பாறைகள் நிரம்பிய ஒரு பகுதியா தான் இமயமலை பகுதி இருக்கும். அதிலும் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் இருக்கும்ல, ஏரிகள்ல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ஒரு பனிப்பாறையா, ஒரு ஏரி முழுவதுமே பனிப்பாறையா மாறினா எப்படி இருக்கும், அது போன்ற சூழல் தான் இமயமலையில அதிகமா காட்சி அளிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ஏரி பனிப்பாறை அப்படியே உடைஞ்சதுன்னா ஒரு ஏரி அளவிற்கு தண்ணீர் மற்ற நீர்நிலைகள்ல புகுந்து வருது, அடிச்சுக்கிட்டு வருது அப்படின்னும் பொழுது அது எந்த அளவிற்கு ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும்ல, அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நேபாளத்துல நடந்திருக்கு. இந்த GLOF சொல்லப்படுற கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃபிளட், அதன் காரணமா தான் அந்த பனிப்பாறை உடைந்து இது போன்ற ஒரு பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த பகுதிகளில் நேபாளம் முழுவதுமே ஒரு நடுக்கம் ஏற்பட்டதா சொல்றாங்களே, ஆனா நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கான எந்த அறிவியல் பூர்வ தகவல்களுமே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வியும் எழலாம். அப்போ அந்த பனிப்பாறை உடையும் பொழுது இருக்குல்ல, அதாவது சாதாரணமா ஒரு பெரிய அளவிலான பனிப்பாறை உடைந்தாலே அது எந்த மாதிரியான ஒரு அதிர்வுகளை நிலத்துல ஏற்படுத்தும். அதே போல இவ்வளவு பெரிய ஒரு ஏரியே மொத்தமா பனிப்பாறையா மாறி அது உடையுது அப்படின்னும் பொழுது அந்த நடுக்கம் தான் நேபாளம் முழுவதுமே எதிரொலிச்சு ரிக்டர் அளவுல 5.2 அப்படின்ற அளவிற்கு அந்த நடுக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த பனிப்பாறை உடைந்ததோட விளைவு ஒரு நிலநடுக்கம் அளவிற்கு நேபாளத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம நிலநடுக்கத்தை தொடர்ந்து நிலச்சரிவும் அந்த இடத்துல ஏற்பட்டு இந்த பனிப்பாறை உருண்டு வரும்பொழுது, அந்த ஏரி உடைந்து வரும்பொழுது அது எல்லாம் ஒட்டுமொத்த அந்த பாலங்களை, அங்க நேபாளத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அந்த பாலங்கள் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு பல இடங்கள்ல நிலச்சரிவையும் ஏற்படுத்தி தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவ்வளவு பெரிய பனிப்பாறை ஏரியே உடைந்து வர சமயத்துல நிறைய அணைகள்லாம் கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த திபெத் எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய நீர்நிலைகள்ல அணைகள் இருக்கும், பாலங்கள் இருக்கும். இதெல்லாம் அந்த ஒரு போர்ஸா வரக்கூடிய தண்ணீருக்கு, அந்த பனிப்பாறை ஏரி நீருக்கு தடையா இருந்ததுனால ஒட்டுமொத்த அந்த அணைகளையும் அந்த பாலங்களையும் எல்லாமே உடைத்து கொண்டு அந்த நீர் வெளியேறினதுனால அணையில தேக்கி வைத்திருந்த அந்த நீரும் சேர்ந்து வெள்ள நீரோட போனதுனாலதான் இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. நேற்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கினால இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 750க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க, அவங்க மாயமாயிட்டாங்க, என்ன ஆனாங்கன்ற தகவலே தெரியல அப்படின்னு சொல்லப்படுது.
இப்போ இந்த 160க்கும் மேற்பட்டோரை மீட்டு இருக்காங்க, அவங்களுடைய உயிரிழந்த உடல்களை மீட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அந்த உடல்கள் கூட முழுசா கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நிறைய இடங்கள்ல கை தனியா, கால் தனியா, அந்த ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து பாலித்தீன் பைகள்ல அந்த பேரிடர் மீட்பு குழு வந்து எடுத்து போடக்கூடிய காட்சிகள் இன்னும் மனதை உலுக்கக்கூடிய ஒரு விதத்துலதான் இருக்குது. அதிலும் குறிப்பா இப்போ நேபாளம் குறித்து சொல்லணும் அப்படின்னா, இமயமலை செல்லக்கூடிய ஒரு பாதையில இருக்கக்கூடிய நாடுதான் நேபாளம். அதனால உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நேபாளத்திற்கும் இமயமலைக்கும் வந்து சுற்றுலாவிற்காக வருவாங்க. அப்படி வரக்கூடியவர்கள்ல வந்து நிறைய பேர் இந்த வெள்ளத்துல சிக்கி மாயமானதாகவும் சொல்லப்படுது. அதுல பாத்தீங்கன்னா 133 இந்திய பயணிகள் வந்து மாயமாகி இருக்கிறதா சொல்லப்படுது. அவர்களை மீட்பதற்காக இந்திய உள்துறை அமைச்சகம் பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம இப்ப உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தல, அதுல 340 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை சென்ற பல இந்திய மக்கள் தான் வந்து அதுல சிக்கி இருக்காங்க. அதிலும் குறிப்பா 21 இந்திய சுற்றுலா பயணிகள் வந்து ராணுவத்தால ரொம்ப பாதுகாப்பா இப்போ மீட்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேபாளத்தவர்களாகட்டும், இல்ல இந்தியர்களாகட்டும், வெளிநாட்டு பயணிகளாகட்டும், யாரா இருந்தாலும் இவங்களை மீட்பதுல மீட்பு குழுவினருக்கும் ராணுவத்தினருக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து மீட்பதற்கு போகக்கூடிய அந்த பாதைகள்ல இருக்கக்கூடிய பாலங்களாகட்டும், போக்குவரத்து வழித்தடங்கள் இருக்கும்ல, இந்த வழித்தடங்கள், பாலங்கள் எல்லாமே வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து அந்த பகுதி, அதாவது அடுத்த இடத்திற்கு போவதற்கான தடயமே அந்த பாலங்களே வழித்தடங்களே இல்லாத போது எப்படி அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் அங்க பாதிக்கப்பட்டிருக்கவங்கள மீட்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய சவாலா இருக்கு. இதற்காகவே ஹெலிகாப்டரோட உதவியோட பல இடங்கள்ல மீட்பு பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதை விட ஒரு முக்கிய சவால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மலை கிராமங்கள் நேபாளத்துல இருக்கு. அந்த மலை கிராமங்கள்ல மின்சாரம், சாலை வசதி, இன்டர்நெட்னு எல்லாமே முடங்கி போயிருக்கிறதுனால அவங்களை மீட்பதிலையும் வந்து ராணுவத்தினருக்கும் மீட்பு குழுக்கும் மிகப்பெரிய ஒரு சவால், சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இந்த வெள்ளத்துல சிக்கி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மீட்பதுல அந்தந்த நாட்டினுடைய அரசும் மிக தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதிலும் நம்ம இந்தியர்கள் பலரும் அங்க மாட்டி இருக்கிறதா சொல்லியிருந்தோம்ல, அவங்களை மீட்பதற்காக நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் சில உதவி எண்களையும் விடுத்திருக்காங்க. இந்த அவசர கால உதவி எண்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அங்க சிக்கி இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் இந்தியா திரும்புவதற்கு ஒரு முயற்சியை நம்மளோட இந்திய அரசாங்கமும் எடுத்திருக்காங்க. மத்திய அமைச்சகம் மட்டும் இல்லாம நம்மளுடைய மாநில அரசுகளும், தமிழ்நாட்டை சேர்ந்த அரசுமே வந்து ஆன்மீக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளோட விவரங்களை அறிய தமிழக அரசு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையும் திறந்திருக்காங்க. இப்படி இந்திய அரசாங்கமும் இல்ல நேபாளத்தோட அரசாங்கமும் தங்களுடைய மக்களை மீட்பதற்கான பல முயற்சிகளை எடுத்திருக்கிற சூழல்ல பொதுமக்கள் நேபாளத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிலைமையிலும் அவங்களுடைய வறுமையின் கோரம் தான் அந்த இடத்துல தெரியுது அப்படின்னு சொல்லணும். எதனாலனா, இப்போ அந்த ஆற்று நீர் அடிச்சுட்டு வருதுல, வெள்ள நீர் அடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய வீடுகள் இடிஞ்சு விழுந்தது, கார்பரேட் நிறுவனங்கள் இடிந்து விழுந்தது, ஹோட்டல்கள்னு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, வணிக வளாகங்கள்ல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அடிச்சுட்டு வரக்கூடிய காட்சிகள் அப்படியே தெரிஞ்சது. ஒரு கட்டடம் இருக்கு, அந்த கட்டடத்துள்ள மனிதர்கள் இருக்காங்க, இல்ல சுரங்கத்துல மனிதர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஒட்டுமொத்தமாக அனைவரையும் அந்த வெள்ள நீர் வந்து அடிச்சுட்டு வந்து அனைவருமே வந்து மாயமாக்கி போகக்கூடிய பல காட்சிகள் சோசியல் மீடியால இருக்கு. அப்படி அடித்து வரக்கூடிய அந்த நீர்ல சிலிண்டர்கள் இருக்கும்ல, அந்த சிலிண்டர்களை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் வந்து அந்த இடத்துல போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அடிப்படை தேவையான உணவு சமைப்பதற்கான எரிவாயு அந்த இடத்துல எவ்வளவு பற்றாக்குறையா இருக்கு, அதை எடுப்பதற்கு அந்த மக்கள் எப்படி அலைமோதுறாங்க இப்படி ஒரு காட்டாற்று வெள்ளத்திலையும் அப்படின்றத நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடியுது. சோ இது வரைக்கும் நேபாளம் பெருவெள்ளம் எதனால ஏற்பட்டது, அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன, மற்ற நாட்டை சேர்ந்தவர்களோட நிலைமை என்ன, நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதை தொடர்ந்து இதற்காக இந்தியாவிற்கு வரப்போகும் பெரும் பாதிப்பு என்ன, சோ நம்முடைய இந்தியாவிற்கு மிக நெருங்கிய பக்கத்து நாடா இருக்கக்கூடிய நேபாளத்துல இது போன்ற ஒரு வரலாறு காணாத பேரிடர் ஏற்பட்டா அந்த பேரிடர் நம்ம இந்தியாவிற்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், பாதிக்க செய்யுமா அப்படின்றது குறித்தும் பார்க்கணும். அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த விதத்துல இந்தியா நேரடியாகவும் பாதிக்கப்படும், மறைமுகமாகவும் பாதிக்கப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. நேரடியாக எந்த விதத்துல நம்முடைய நாட்டிற்கு பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளத்துல அந்த வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த போட்டே கோசி மற்றும் திரிசூலி நதிகள் இருக்குல்ல, இது வந்து இந்தியாவுல கண்டக் மற்றும் கோசி நதிகளா பாஞ்சிட்டு இருக்கு. அப்போ அங்க வந்து அந்த ஆற்றில ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பொழுது அந்த ஆற்றிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடிய நீர் வந்து இங்கேயும் நீர் பெருக்கெடுத்து நீர்மட்டம் அதிகமாகி இங்கேயும் வெள்ள பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. சோ இந்த கண்டக் மற்றும் கோசி நதிகள்ல நேபாளத்துல ஏற்பட்ட மாதிரி நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, பீகாருடைய மேற்கு மற்றும் கிழக்கு சாம்பான், கோபால்கஞ்ச் பகுதிகளில், உத்தரப்பிரதேச எல்லை மாவட்டங்கள்ல அதி தீவிரமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு
ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால அங்க ஹை அலர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையை நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்காக NDRF அப்படின்னு சொல்லப்படுற தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் விரைந்து செயல்பட்டு அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு மேடான பகுதிகளுக்கு அனுப்பி வைத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்தியாவிற்கு வரப்போகும் இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்சாரம். அதாவது நேபாளத்துல இந்த வெள்ளத்தால பல நீர்மின் நிலையங்கள் சேதமடைந்து சுமார் 430 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. நமக்கு அதனால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்தியாவிற்கு தேவையான உபரி மின்சாரம் நேபாளத்துல இருந்து தான் வருது. அங்க இது போன்ற ஒரு பாதிப்புனால அந்த நீர்மின் நிலையங்கள்லாம் முடங்கி போனா நமக்கு வரக்கூடிய உபரி மின்சாரம் தடைபடும். அதனால இந்தியாவின் பல பகுதிகளில் தற்காலிகமா மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம், மின்தடை அதிகமா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், நேபாளத்தோட பல பகுதிகளில் சாலை போக்குவரத்தே இல்ல, பாலங்கள் இல்ல, முற்றிலும் வழித்தடங்கள் முடங்கி அங்க காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதனால இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கும், நேபாளத்திலிருந்து இந்தியாவிற்கும் நடக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அதிக அளவுல பாதிக்கப்படும். நேபாளத்திலிருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அந்த வழித்தடம் இல்லாத காரணத்தினால அந்த பொருள் வராம போகலாம். அப்படி வராம போகக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீனாவில இருந்து நேபாள எல்லை வழியாக வரும் மின்சார கார்கள் மற்றும் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள், எலக்ட்ரிக் கார்ஸ் மற்றும் இந்த பைக் இருக்குல்ல, பைக்கோடைய உதிரி பாகங்கள் வர்றதுல தடை ஏற்படும் சொல்லப்படுது. இதனால இந்த பொருட்களுடைய விலை அதிகமாக உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதையும் தாண்டி மிக முக்கியமா பார்க்க வேண்டியது மொபைல் போன்கள், கணினியோட பாகங்கள் மற்றும் வீட்டு உபயோக மின் சாதனங்கள், ஆக மொத்தம் எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாமே விலை உயர போது இந்த நேபாளத்துல ஏற்பட்ட பேரிடர் காரணமா அப்படின்றது புரிய வருது. அதை தொடர்ந்து அத்தியாவசிய தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது நேபாளத்துல இருந்து இந்தியாவிற்கு அதிகமா இறக்குமதி ஆகக்கூடிய சோயாபீன் எண்ணெய், அது மட்டும் இல்லாம பாமாயில், இந்த சோயாபீன் எண்ணெயும் பாமாயிலும் அதிக அளவுல இந்தியாவுல சமையலுக்கு நடுத்தர குடும்பங்கள்ல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. சோ இது வரக்கூடிய அந்த இடத்துல தடை ஏற்படுது அப்படின்னும் பொழுது இதனுடைய விலையும் காலப்போக்குல அதிகரிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏலக்காய், இஞ்சி, தேயிலை மற்றும் காப்பி கொட்டைகளும் நேபாளத்துல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகுது. இதனோட விலைகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பேரிடருடைய ஆபத்துகளையும் பாதிப்புகளையும் நேபாளம் சீக்கிரமா கட்டுப்படுத்தல, அவங்களால இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு அதிக நாட்கள் எடுக்குது அப்படின்னும் பொழுது இந்த பொருட்கள் இந்தியாவுல தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இன்னும் ஒரு 3 மாதத்துல பனிக்காலம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ கம்பளியோடைய தேவை அதிகமா இருக்கும். கம்பளி மற்றும் இந்த குளிர்காலத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஆடைகளுடைய அந்த தேவை அதிகமா இருக்கும். ஆனா அந்த ஆடைகளும் அதிக அளவுல நம்மளுக்கு நேபாளத்துல இருந்து தான் இங்க இறக்குமதி ஆகிட்டு இருக்கு இந்தியாவிற்கு. அந்த வகையில இமயமலை பிராந்தியத்துல மிக புகழ்பெற்ற உயர்தர பாஷ்மினா ஷால்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு துணியும் நமக்கு கிடைக்கிறதுல தட்டுப்பாடு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாம தூய ஆட்டுக்குட்டியோட கம்பளியான ஊல்னு சொல்லப்படுற அந்த கம்பளி கிடைக்கிறதுலயும் தட்டுப்பாடு ஏற்படும். அதை தொடர்ந்து கட்டுமானத்துறை மற்றும் தொழில்துறை குறித்து பார்க்கும் பொழுது இரும்பு தாதுக்கள் மற்றும் அதிக அளவிலான கம்பிகளும் நேபாளத்துல இருந்து இங்க இந்தியாவிற்கு இறக்குமதி ஆகுது. அப்போ கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு, தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நேபாளத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள பாதிப்புகள் எதனால ஏற்பட்டுச்சு, இதனால இந்தியாவிற்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படின்றது குறித்து எனக்கு தெரிந்த பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இதே போன்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மாங்கல்ய தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.